அவளால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. துடிச்சு போயிட்டா. நம்ம கூடவே இருந்து கழுத்து அறுத்திருக்கான் அந்த துரோகி பிரபு. எனக்கு என்னமோ அவன் அப்பா சொல்லிதான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருப்பான்னு சந்தேகமா இருக்கு ஜானு. அவன் பேசுறது சொல்றது அத்தனையும் போய் நடிப்பு. அவன் பிளான் பண்ணி தான் நம்ம வீட்டு பொண்ணை லவ் பண்ணிருக்கான் ஜானு. பிசினஸ் பிசினஸ்னு 24 மணி நேரம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்ததுனால குடும்பத்தை பெருசா கவனிக்காம விட்டுட்டேன். நான் ஒன்ன தமிழ பிரகாஷ எல்லாரையுமே பிசினஸ்குள்ள இழுத்து விட்டதுனால குடும்பத்துல என்ன நடக்குது, வீட்டு பசங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அதுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் எடுத்த முடிவு தப்பானதே இல்லை சிபி. ஆனா பிரபு விஷயத்துல ரொம்ப தப்பா போச்சு. இவ அப்பன் பேரு குறிஞ்சிநாதன். நம்ம குடும்பம் அழியணும், நீ அழியணும்னு 25 வருஷமா நெஞ்சில பஞ்சத்தை வச்சு சுத்திட்டு இருக்கானே, அதே குறிஞ்சிநாதன் தான். அவனோட பையன் தான் இந்த பிரபு. பிரபு, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமாப்பா? எதுக்குமா? இல்ல, நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. எல்லாம் கூடி வந்து கடைசி நேரத்துல நிச்சயம் நின்னு போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறியாப்பா? இல்லம்மா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது உன்னோட எத்தனை நாள் கனவு. இந்த கல்யாணத்தை வச்சு நாம எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், மொத்தத்தையும் சொதப்பிட்டாலே. அந்த பொண்ணு உன்னை உண்மையாதானே லவ் பண்ணிச்சு? ஆமா. நீ இல்லனா வாழ்க்கையே இல்லைன்னு தானே சொன்னா? ஆமா. ஆனா இப்ப நான் அவளை ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பா. நினைக்கட்டும், அதுக்காக விட்டுட்டு ஓடி போயிட முடியுமா? அவ என்னதான் உன்னை வெறுத்தாலும் அவ மனசுல உன்னை பத்தின நினைப்பு இருந்துகிட்டே தாண்டா இருக்கும். இப்போதைக்கு நீ நல்லவன், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கொஞ்சமா நிரூபிச்சாலே போதும்டா. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படிமா? உன் அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, செஞ்சு காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. கவலைப்படாத, சரியா? சத்தியமா சொல்றேம்மா, என் புள்ளைய அந்த ஆளுகிட்ட இருந்து பிரிச்சதுக்கு ஒரே காரணம் என் புள்ள அவன் அப்பா மாதிரி மாறிடக்கூடாதுன்னு தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க என்ன பண்றோம், எங்க இருக்கோன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் மாட்டேன். அத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேம்மா. என் புருஷனை பிரிஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. பிரபு அவரோட பையனா இருந்தாலும் அவன் அந்த மாதிரி கிடையாதுமா. அந்த ஆளோட குணம் ஒரு துளி கூட அவன்கிட்ட இல்லாம தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்கம்மா, குறிஞ்சிநாதனோட பையன் பிரபுன்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? வர்ஷினி இல்லாம அவன் செத்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஒரு தாயா என் பிள்ளைக்காக வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்திருக்கேன். நொட்டிக்காத. நீ சொல்றதெல்லாம் எங்க வீட்டுல தான் நடந்துட்டு இருக்கு. என் பொண்ணுதான் அவன் துரோகத்தை தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ என் பொண்ண ஓ பையனுக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஓ குடும்பத்துக்கு என் பொண்ண மருமகளை அனுப்பி வைக்கிறது ஒண்ணுதான், பாழங்கிணத்துல பிடிச்சி தள்ளுறது ஒண்ணுதான். இது நடக்கவே நடக்காது. பேசணும்னு கேட்ட, பேசியாச்சுல, திரும்பி பார்க்காம போயிடு.
இந்த வீட்டை பத்தி இனிமே நீ யோசிக்கவே கூடாது. போ இங்க இருந்து. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நாம ஏன் வர்ஷினிக்கு சேதுவை பேசக்கூடாது? இல்ல நம்ம நாளைக்கே வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து பேசினாலும் அவன் இதெல்லாம் ஒரு குறையாதான் பாப்பான். ஃபியூச்சர்ல சொல்லி காட்டுவான். ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணி நிச்சயம் நின்னு போனவ தானேன்னு அப்படிலாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வாழ்க்கை முழுக்க கலங்கமா அவளை சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வெளியிலலாம் வர்ஷினிக்கு மாப்பிள்ளை தேட வேண்டாம். நம்ம சேதுக்கே பேசி முடிச்சிடலாம் சிபி. சேது எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பான். எவ்வளவுக்கும் வர்ஷினி மேல அவன் உயிரே வச்சிருக்கான். சேது மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க சிபி. எனக்கும் அது சரின்னு தான் தோணுது தமிழ். ஆனா வர்ஷினி அந்த பிரபு மேல அவ்வளவு பைத்தியமா இருக்காளே. அவ என்னடா என்ன பேசுற? அவ என்ன நினைச்சா நமக்கு என்ன? ஆரம்பத்திலே அந்த பிரபு வேணான்னு நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே அவகிட்ட சொன்னோம். அவ கேட்டாளா? இப்ப அவ எடுத்த முடிவு தப்பாயிடுச்சுன்னு அவ உணர்ந்துட்டா. இதுக்கப்புறமும் அவ அவனையே நினைச்சிட்டு இருப்பாளா? எல்லாம் நான் பேசி புரிய வைக்கிறேன். நானும் முடிவு பண்ணிட்டேன். வர்ஷினிக்கு சேதுதான் மாப்பிள்ள. சேதுவுக்கும் வர்ஷினிய பிடிச்சிருக்கு. அவன் நம்ம வீட்டு புள்ள. அவன் நம்ம வீட்லயே இருப்பான். நடந்த அசம்பாவிதத்தை எல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்ஷினி சேது கூட மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். இத உடனே பேசி முடிவெடுங்க. தள்ளி போட வேண்டாம். தப்பான முடிவை நாம ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துட்டோம். இது சரியான முடிவு. இததான் நாம உடனே எடுக்கணும். நான் சேதுவை கூப்பிடுறேன். சேது, சேது. மீனா, வர்ஷினியும் கூப்பிடு. வர்ஷு, வர்ஷு. என்னம்மா? வர்ஷினி, அமைதியா இரு. உன்கிட்ட எதுவும் கேட்கல. சேதுவை தான் கேட்க போறோம். நீ பேசவே கூடாது. சேது, உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல. வர்ஷினிய நீ கட்டிக்க சம்மதிப்பியா?